அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. 10,000 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. அமெரிக்காவின் மேற்கு பகுதியான லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. காற்று பலமாக வீசுவதால் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் சிக்கல் மிகுந்ததாக மாறியுள்ளது. கடும் போராட்டங்களுக்கு பின்பு ஹாலிவுட் உள்ளிட்ட சில இடங்களில் தீ அணைக்கப்பட்ட போதும் அங்கு மீண்டும் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மேலும் சில இடங்களில் புதிதாக காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல வீடுகள் எரிந்துவிட்ட நிலையில் மற்ற வீடுகளில் உள்ளோர் வெளியேறி வருகின்றனர். தீ தொடருவதால் பள்ளிகளிலிருந்து திரைப்பட ஸ்டுடியோக்கள் வரை விடுமுறை விடப்பட்டுள்ளன. லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த அளவுக்கு தீவிரமான தீ பாதிப்பு எப்போதும் ஏற்பட்டதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ கூடுதல் நிதி அளிக்கப்படும் என்றும் அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வீரர்களையும் உபகரணங்களையும் கொடுத்து உதவ கனடா உள்ளிட்ட நாடுகள் முன்வந்துள்ளன. பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக எரியும் தீயால் 12 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார். அப்போது அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கித் தருவதில் தமிழ்நாடு அரசு உறுதியோடு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருவதாக குறிப்பிட்ட முதல்வர் பெண்ணை ரயிலில் தள்ளிவிட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுத் தந்ததாகவும் கூறினார். அதேவேளையில் பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என அரசு கருதுவதால் இந்த சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். பொங்கல் தொகுப்பில் 2000 ரூபாய் வழங்க கோரி பாஜக தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் மனுதாரர் சார்பாக அவரது வழக்கறிஞர் தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜராகி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஸ்ரீராம் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முகாந்திரம் இல்லை என நிராகரித்த பிறகும் மீண்டும் அவசர வழக்காக விசாரிக்க கூறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டால் மனுதாரருக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்று வரும் ரயில் சக்கரம் தயாரிக்கும் பணிகளுக்கான கட்டுமான பணிகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். புதுவயல் பகுதியில் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் சக்கரம் தயாரிக்கும் பணிகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று உற்பத்தி தொடங்கப்படும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இங்கு தயாரிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரி கட்சிகள் டெல்லி பேரவைத் தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. CPM 2 தொகுதிகளிலும் CPI 4 தொகுதிகளிலும் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற 64 தொகுதிகளில் பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமையான எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தர உள்ளதாக CPM மூத்த தலைவர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் டெல்லி தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் அக்கூட்டணியில் உள்ள திரிணாமுல், சமாஜ்வாதி, உத்தவ் சிவசேனா கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கேரள மாநிலம் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள், தேவசம் ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விரிவான காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் BS பிரசாந்த் கூறுகையில், தேவசம் ஊழியர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு உள்ளதாகவும், கொல்லம், ஆலப்புழா, புத்தனம்திட்டா, இடுக்கி ஆகிய 4 மாவட்ட எல்லைக்குள் விபத்து ஏற்பட்டால் பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் காப்பீட்டுத் தொகையை பெறுவார்கள் என தெரிவித்தார். மேலும் மெய்நிகர் வரிசை மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் வரும் பக்தர்களுக்கும் இந்த காப்பீட்டு திட்டம் பொருந்தும் என்று தெரிவித்தார். இது தவிர 1000க்கும் மேற்பட்ட விசிதேஷனா தூய்மை பணியாளர்களுக்கும் மாநில அரசுடன் இணைந்து விபத்து பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் BS பிரசாந்த் தெரிவித்தார். இலங்கையில் இஸ்லாம் மதத்தை அவமதித்ததற்காக செல்வாக்குமிக்க பௌத்த துறவிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவியான கலகோடத்தே ஞானசாரா கடந்த 2016ஆம் ஆண்டு இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் விதமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு 9 மாத சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதுபோன்ற குற்றச்சாட்டிற்காக அவர் கடந்த ஆண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கலகோடத்தே ஞானசாரா அந்நாட்டின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவிற்கு நெருக்கமானவர். கடந்த 2021ஆம் ஆண்டு கோத்தபய ராஜபக்ச இவரை மத நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் குழுவிற்கு தலைவராக நியமித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று உயர்ந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் விலை உயர்ந்து 7285 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை அதிகரித்து 58,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழாவை அமைச்சர்கள் ராஜேந்திரன், தாமு அன்பரசன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பலூன் திருவிழாவில் பிரேசில், தாய்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ராட்சத பலூன்களை பறக்கவிட்டுள்ளனர். பொதுமக்களும் பலூன்களில் பறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 12 வயதிற்குட்பட்ட சிறார் இலவசமாக பலூன்களில் பறக்கலாம். பெரியவர்களுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இன்றும் நாளையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பொதுமக்கள் பலூன்களில் பறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டுமான விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களால் சென்னையில் உயரமான குடியிருப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளன. FSI குறியீட்டில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களால் தற்போது தரைத்தளம் மற்றும் 5 அடுக்குகள் வரை கட்ட அனுமதி வழங்கப்படுகின்றன. இதன் விளைவாக சிறிய கட்டடங்களின் உயரத்தை கட்டுவதில் திருத்தப்பட்ட விதிகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புடன் மலிவு விலை வீடுகள் கட்ட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகள் 2019 படி நடுத்தர கட்டடங்களின் உயரத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டிருந்ததாக கட்டுமான நிறுவனங்கள் கூறுகின்றன. இதற்கு கட்டட விதிகளை தளர்த்தியது மற்றும் ஆன்லைன் திட்டமிடல் அனுமதிகளை அறிமுகப்படுத்தியதுமே காரணம் என கட்டுமான நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் 664 சிறப்பு கட்டிடங்களுக்கு CMDA அனுமதி வழங்கியுள்ளது. இது 1995ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 657 அனுமதிகளை விட அதிகம். இது தவிர 64 உயரமான கட்டடங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டன. இலங்கை முல்லைத்தீவில் தஞ்சமடைந்த ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்த எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை இலங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என பதாகைகளை ஏந்தி பலர் பங்கேற்றனர். ரோஹிங்கியா அகதிகளை 2 வாரங்களுக்கு மேலாக ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மனித உரிமைக்கு மாறான செயல் என போராட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பிரேக்கிங் பேட் வெப் தொடரில் வால்டர் ஒயிட் குடியிருந்த வீடு புதுப்பிக்கப்பட்டு தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த வீட்டின் தற்போதைய சந்தை மதிப்பு 35 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய வீட்டின் உரிமையாளர் ஜோன் குயின்டா, தொலைக்காட்சி தொடரின் மூலம் வீடு பிரபலமடைந்தாலும் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வீட்டில் நினைவுகளை மட்டும் விட்டுவிட்டு வெளியேறும் நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு முதல் வெளியான இந்த தொடருக்கு உலக அளவில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது.
சென்னையில் கடல் மேல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வே. வேலு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பதிலளித்த அவர், கலங்கரை விளக்கம் தொடங்கி நீலாங்கரை இடையே 15 கிலோமீட்டருக்கு கடல் மேல் பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நம்முடைய கலங்கரை விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆகிய இரு உணவு விநியோக நிறுவனங்களும் தற்போது நொறுக்கு தீனி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்வதற்கு புதிய செயலிகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. இதற்கு உணவக உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜொமேட்டோவின் அங்கமான பிளிங்கிட் நிறுவனம் நொறுக்கு தீனிகள், குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய பிஸ்ட்ரோ என்ற செயலியையும், ஸ்விக்கி நிறுவனம் ஸ்நாக் என்ற செயலியையும் அறிமுகம் செய்துள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தேசிய உணவகச் சங்கம், ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் இதுவரையில் உணவகங்களோடு சேர்ந்து செயல்பட்டு வந்தன. ஆனால் தற்போது உணவகங்களின் வாடிக்கையாளர் தரவுகளை பயன்படுத்தி லேபிளிட்ட தனியார் உணவுப் பொருட்களை சொந்தமாக விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளன. இது முறைகேடானது என்றும் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளது. உணவு விநியோக நிறுவனங்களாக செயல்பட்டு வந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி புதிய செயலிகள் மூலம் தற்போது உணவு சேவை நிறுவனமாகவும் உருவெடுப்பதாக உணவக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரை மாய்த்துக் கொண்ட 72 வயது முதியவருக்கு பிரதமரின் ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தில் பலன்கள் மறுக்கப்பட்டது குறித்து கர்நாடக அரசிடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள மாநில அரசால் நடத்தப்படும் கித்வாய் மெமோரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆங்காலஜி மருத்துவமனையில் அந்த முதியவருக்கு பிரதமரின் ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த திட்டத்தில் அவர் பதிவு செய்திருந்ததாக தெரிவித்த நிலையில் அதிகாரிகளிடமிருந்து இன்னும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்று முதியவருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த முதியவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில அரசிடம் கேட்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அண்டார்டிகா கண்டத்தில் 2.8 கிலோமீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு தரைத்தளத்தை தொட்டு 12 லட்சம் ஆண்டுகள் பழமையான பனியை கண்டறிந்துள்ளதாக சர்வதேச விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. இந்த பனிக்கட்டிகளை ஆய்வு செய்வதன் மூலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள் உள்ளிட்ட பூமி பந்தின் பல்வேறு ரகசியங்களை அறிய முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 50% அதிகம் என்பது உள்ளிட்ட தகவல்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இத்தாலி நாடு ஒருங்கிணைந்து வரும் இந்த ஆய்வில் பல்வேறு நாட்டு விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். 16 விஞ்ஞானிகள் கொண்ட குழு 4 ஆண்டுகளாக -35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவிய குளிரை சமாளித்து அண்டார்டிகா கண்டத்தில் தரைத்தளத்தை தொட்டு அதிலிருந்து பனிக்கட்டியை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் தங்களை தாக்கியதாக அப்போதைய அதிமுக உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து அப்போதைய மாமன்ற உறுப்பினர்களான மா. சுப்பிரமணியன், முன்னாள் எம்எல்ஏ பாபு உள்ளிட்ட 7 பேர் மீது ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வந்த எம்பி, எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை சந்தேகமின்றி நிரூபிக்க காவல்துறை தவறிவிட்டதாக கூறி மா. சுப்பிரமணியன் உட்பட அனைவரையும் விடுவித்தது. இந்த வழக்கில் சாட்சிகள் அனைவரும் பிறல் சாட்சியம் அளித்துள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சீமானவர்களின் பேச்சு பெரியார் குறித்த சீமான் பேச்சு சர்ச்சையாகியுள்ள நிலையில் சீமானின் பேச்சு அவரது அரசியலுக்கே எதிராக போய் முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
அவர் பேசுகிற அரசியலுக்கு அது எதிராக போய் முடியும். சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும். நடிகர் நாகார்ஜுனாவின் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் இந்தியாவின் முதல் டால்பி சான்றளிக்கப்பட்ட போஸ்ட் புரொடக்ஷன் வசதியை திரைப்பட இயக்குனர் SS ராஜமௌலி அறிமுகப்படுத்தினார். அப்போது பேசிய ராஜமௌலி, RRR படத்தை டால்பி விஷனில் தர நினைத்தபோது ஜெர்மனி வரை பயணிக்க வேண்டியிருந்ததாகவும், தனது அடுத்த படத்தின் போது இந்தியாவில் பல டால்பி திரையரங்குகள் இருக்கும் எனவும் தெரிவித்தார். டால்பியுடன் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த அதிநவீன வசதி இந்திய திரைப்பட தயாரிப்பின் ஆடியோ வீடியோ தரத்தை மறுவரையறை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிகழ்வில் RRR படத்தின் சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக 25,000 வங்கதேசத்தினர் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. வங்கதேசத்திலிருந்து அஸ்ஸாமில் 1966ஆம் ஆண்டிலிருந்து 1971 வரை குடியேறியவர்கள் வெளிநாட்டவர்களாக அறிவிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் வெளிநாட்டவருக்கான பிராந்திய பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அவ்வாறு பதிவு செய்யாத பேகம் ஜான் என்பவர் பதிவு செய்வதற்கான கால அளவை நீட்டிக்க கோரி கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. இதனால் வெளிநாட்டவருக்கான பிராந்திய பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளாத 25,000 வங்கதேச குடியேறிகள் நாடு கடத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளது. யார் அந்த சார் என அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அண்ணாநகர் பாலியல் விவகாரத்தில் கைதான அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிரமுகரின் படத்தை காட்டி இவன்தான் அந்த சார் என திமுக உறுப்பினர்கள் பதிலடி அளித்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளை சட்டை அணிந்து வந்தனர். யார் அந்த சார் என்ற பேட்சையும் அணிந்திருந்தனர். தங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று உரையாற்ற உள்ள நிலையில் கருப்பு சட்டை அணிந்திருந்தால் காட்சிப்படுத்தப்படாமல் புறக்கணிக்கப்படலாம் என்பதால் அதனை தவிர்த்ததாக அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதனிடையே யார் அந்த சார் என்பதற்கு பதிலடியாக அண்ணாநகர் பாலியல் விவகாரத்தில் கைதான அதிமுக முன்னாள் பிரமுகர் சுதாகரின் பதாகையை எடுத்து வந்து இவன்தான் அந்த சார் என திமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். அரசியல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் புலன் விசாரணையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் யார் என்று அரசின் மீதும் ஆட்சியாளர் மீதும் அதிகாரிகள் மீதும் பொதுவெளியில் வெளியில் பேசுவது சட்டத்திற்கு புறம்பானது. பாவம், தினந்தோறும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். அரசின் பொறுப்பு விடை கொடுப்பது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இவன்தான் இந்த சார் என்பதை நாட்டு மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு கொண்டு வந்து காட்டுகின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இத்தகைய நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். தோராய பட்டா வைத்துள்ள அனைவருக்கும் இ பட்டா வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது அரக்கோணம் எம்எல்ஏ ரவி தோராய பட்டா வைத்துள்ளவர்களுக்கு இ பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், நடப்பு நிதியாண்டில் 6,000 பேருக்கு இ பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எங்களுக்கு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இ பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு யோசனை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் 6,000 பட்டா வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதில் இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக இ பட்டா எல்லாருக்கும் வழங்கப்படும்.